MRTS Pebbles Tamil. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் டிஃப்ரெண்டான ட்ரெயின் ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி 18 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பீச் டு வேளச்சேரி வரைக்கும் போயிட்டுருக்கிற ட்ரெயின் இப்போது பரங்கிமலை வரைக்கும் விட்டுருக்காங்க. அதை பற்றி ஒரு சிறப்பான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட் டு சென்னை பீச் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணால் எவ்வளவு நேரம் ஆகுது, இந்த புது வழி இப்போ எப்படி இருக்குது, எந்தெந்த ஸ்டாப்பிங்கில் ட்ரெயின் நிற்குது, இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என் கூட ஜாயின் பண்ணுங்கள். இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன். இப்போது டைம் 1 o'clock. சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேங்க. நீங்கள் பீச்சுக்கு சென்ட்ரல் எல்லாமே போகிறதா இருந்தால் நீங்கள் சப்பர்பன் ட்ரெயின் மூலமாகவே போகலாம். இப்போது நான் போகிறது MRTS. வாங்க பார்க்கலாம். MRTS டிக்கெட் கவுண்டர் இந்த பக்கம் தான் போகணும். அதாங்க நான் சொன்னது தான். ஆக்சுவலி சென்ட்ரல் பாரிஸ் எல்லாமே போகிறதா இருந்தால் நீங்கள் இந்த சப்பர்பன் ட்ரெயின்லேயே போகலாம். நான் MRTS ரூட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக இப்போ பிக்கப் போகிறேன். அது மட்டும் இல்லை, திருவான்மியூர், தரமணி, மந்தவெளி, ட்ரிப்பிங்கெல்லாம் போகணுன்னா நீங்கள் MRTSல தான் போகணும். ஃபஸ்ட்டு சப்பர்பனை க்ராஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு MRTS ட்ரெயின் இங்கேருந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நல்ல வசதி இருக்குது. வாங்க பார்க்கலாம். ட்ரெயின் டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கேருந்து ரிட்டன் டிக்கெட் எதுவுமே இப்போதைக்கு கொடுக்கலீங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட் டு சென்னை 10 rupees. எவ்வளோ நேரத்தில் போகிறோன்றதை பார்க்கலாம். 1 o'clock ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பீச்சில் எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் வாங்க. இங்கே ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் தான் ட்ரெயின் வருது. இந்த ட்ரெயினில் தான் இப்போ நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சென்ட் தாமஸ் மவுண்ட் ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷனுங்க. கீழேயே உங்களுக்கு சப்பர்பன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் செங்கல்பட்டு, அரக்கோணத்துக்கு எல்லாமே போகலாம். அண்ட் கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த MRTS புதுசாக 18 வருஷம் கழித்து ஒரு சூப்பரான ட்ரெயின் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இங்கேருந்து நீங்கள் டுவர்ட்ஸ் வேளச்சேரி, தரமணி, பெருங்குடி இதெல்லாமே டச் பண்ணி பறக்கும் ட்ரெயின். இது வழியே முற்றிலும் வேறு. டைமிங்கும் பார்த்திங்கன்னா எக்ஸஸ் தான் வரும். ரெண்டுமே எவ்வளோ டைமிங்கில் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். உதாரணமாக சொல்லணும்னா நம்ம சப்பர்பனில் இங்கேருந்து சென்ட்ரல் போகிறதுக்கு 25 minutes தேவைப்படுங்க நார்மலாக இருக்கும் பொழுது. அதே நேரத்தில் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா டைமிங் எக்ஸஸாக தான் இருக்கும். அதுவும் சென்ட்ரலுக்கு போகணுன்னா நீங்கள் பார்க் டவுன் இறங்கி அங்கேருந்து கொஞ்சம் வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதனால் அது ஒரு சரியான வழியாக இருக்க வாய்ப்பு இல்லை. இதுவே நீங்கள் பாரிஸு, பீச், சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷன்லாம் போகணுன்னா இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 1/2 hourக்கு ஒரு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குங்க. பரங்கிமலையில் 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்பெஷல் ட்ரெயின். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த சப்பர்பன் ட்ரெயினில் நீங்கள் பீச் ஸ்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா எண்டு. பூந்தமல்லி டு சோழிங்கநல்லூர், சிறுசேரிக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான மெட்ரோ ஒர்க் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. 2026 இந்த வருஷம் சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் இந்த வருஷம் எப்படியும் எதிர்பார்க்கலாம். ஆனால் 27 கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது சென்ட் தாமஸ் மவுண்டுக்கு அடுத்ததாக நம்ம போக போகிறது ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் ஓப்பன் பண்ணல. இங்கே ப்ராஜெக்ட் ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. நிறைய வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் முன்னாடியே பார்க்குறது மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்கு. இந்த மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்கு எதிர்பார்க்கலாம் கூடிய சீக்கிரம். இப்போது நீங்கள் பார்க்குறது தான் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் வானுவம்பேட்டை போகிற வழி. இங்கே தான் இருக்குது உங்களுக்கு ஆதம்பாக்கம் MRTS ரயில்வே ஸ்டேஷன். இந்த MRTS ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு உண்டான வேலை எல்லாமே நடந்துகிட்ருக்கு. பொதுவாக நீங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து மடிப்பாக்கம், மேடவாக்கம்லாம் போகிறதா இருந்தால் இங்கேயே உங்களுக்கு 14M பஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இந்த பறக்கும் ட்ரெயினில் வரதா இருந்தால் உதாரணத்துக்கு ட்ரிப்ளிகன் ஆகட்டும், மயிலாப்பூர், மந்தவெளி இந்த மாதிரி இடத்துலேருந்து நீங்கள் வரதா இருந்தால் நீங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து இறங்குனீங்கன்னா கீழே வந்த உடனே உங்களுக்கு இந்த கார்னர்லேயே பஸ் ஸ்டாப் அவைலபிளாக இருக்குது. இங்கே உங்களுக்கு 14M அவைலபிளாக இருக்கும். அதே நேரத்தில் 51M, 76 எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மடிப்பாக்கம், மேடவாக்கம் போகிறவங்கெல்லாம் போகலாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் நங்கநல்லூர்லாமே போகிறதா இருந்தால் இந்த ஆதம்பாக்கம் ஸ்டாப்பிங் இறங்குனீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். யூத்துக்கு, வயசானவங்களுக்கு இல்லை.
அடுத்து புழுதிவாக்கத்தை பார்க்கலாம். ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து புழுதிவாக்கம். இப்போ நீங்க பார்க்கறதா இந்த புழுதிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். புழுதிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா புழுதிவாக்கம் போகிறதுக்கு உண்டான வழி எல்லாமே இருக்கும். புழுதிவாக்கம், மடிப்பாக்கம், உங்களுக்கு ஏஜிஎஸ் காலனி, ஆதம்பாக்கம்லாமே போகிறதுக்கு நீங்கள் இந்த புழுதிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனை தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்த பக்கம் இன்னும் என்ட்ரன்ஸ் கொடுக்கல, நீங்கள் இந்த பக்கம் இறங்கி கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க, அடுத்து என்ன, வேளச்சேரி தான், வாங்க பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், தேவைக்கு அதிகமாகவே நம்ம இந்த வேளச்சேரி டு பீச் ஸ்டேஷனை பார்த்துட்டோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக, பட் ஆனால் எல்லா ஸ்டேஷனையுமே 1 by 1 என்னென்ன ஸ்டேஷன் வரும்ன்றதை நம்ம அப்படியே பார்க்கலாம். புழுதிவாக்கத்துக்கு அடுத்து என்ன, மெயின் ஸ்டேஷன் வேளச்சேரி. புழுதிவாக்கத்துக்கு அடுத்ததா இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ரு ஆகுறது பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன். வேளச்சேரி டு பீச்சை பற்றி நம்ம சேனல்லையே நிறைய பார்த்துருக்கோம். வேளச்சேரிக்கு அடுத்ததா இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ரு ஆகுறது தான் பார்த்தீங்கன்னா பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷனுங்க. நீங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து இந்த பெருங்குடி, தரமணி, திருவான்மியூர்லாம் வர்றதுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின். அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ட்ரு ஆகுறது தரமணி ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரூட்டை நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். டைம் 2:10. இப்போ ட்ரிப்ளிகேன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ட்ரிப்ளிகேன்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒன்று மெரினா பீச்சு, இப்போ கரண்ட்டில் ஓடிட்டு இருக்கிறது IPL. 1:30க்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே 2:15க்கு சேப்பாக் வந்து ரீச் பண்ணியிருக்கேங்க. சென்னை சேப்பாக் ஸ்டேடியம் தாண்டி இப்போ போயிட்டுருக்கோம். சேப்பாக்கத்துக்கு அடுத்ததாக உங்களுக்கு வர்றதான் இந்த ஓமந்தூரார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இங்கே எல்லாமே போனோன்னா நீங்கள் இறங்க வேண்டிய இடம் சிந்தாதிரிப்பேட்டை. சிந்தாதிரிப்பேட்டை வந்து ரீச் பண்ணும்போது டைம் 2:16. சிந்தாதிரிப்பேட்டையும் இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே உங்களுக்கு சிந்தாதிரிப்பேட்டையில் நிறைய குவார்ட்டர்ஸ் எல்லாமே கட்டியிருக்காங்க. சிந்தாதிரிப்பேட்டை தாண்டின உடனே உங்களுக்கு இருக்கிறது சென்ட்ரல். சென்ட்ரல்லாம் போகணும்னா நீங்கள் இந்த ஸ்டாப்பிக் தான் இறங்கணும். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது சென்னை ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் பாரிஸ்லேருந்து டுவர்ட்ஸ் இந்த வேளச்சேரி, மயிலாப்பூர், சென்ட் தாமஸ் மவுண்ட்லாம் போகணுன்னா நீங்கள் இந்த ட்ரெயினே சூஸ் பண்ணலாம். ஏன்னா டைமிங்கை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா செம்மையாக ட்ராவல் பண்ணலாம். ஒரு நல்ல ஜேர்னியாக இருக்கும். இப்போது ட்ரெயின் நிற்கிறது சென்னை ஃபோர்ட். ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்குமே ஒவ்வொரு வழிகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பீச்சுக்கு போகிற ட்ரெயினுங்க. இது டோட்டலாகவே உங்களுக்கு வேறு வழியில் போகிற ட்ரெயின் தான். ட்ரிப்ளிகேட், சேப்பாக், லைட் ஹவுஸ், திருமயிலை, கஸ்தூரிபாய் நகர், திருவான்மியூர், தரமணி, பெருங்குடி எல்லாமே டச் பண்ணி போகிற ஒரு சூப்பரான வழி தாங்க இந்த வழி. ஏசி ட்ரெயின், எல்லா ட்ரெயினுமே இங்கே தான் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, இப்படி போயிட்டு அப்படி போகிறாரு. அவர் எப்படி வேணால் போகட்டும். இந்த ட்ராவல் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. 1:30க்கு நான் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். 2:30க்கு சென்னை பீச் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே ஒரு நல்ல ரூட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்டேஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கு. ஆதம்பாக்கம் இன்னும் ஓப்பன் பண்ணல, புழுதிவாக்கம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இந்த ட்ரெயின் ஜேர்னியை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த ட்ரெயின் ஜேர்னி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயின் ஜேர்னி தான். நீங்கள் இப்போது கிளாம்பாக்கம் டு வேளச்சேரி ஆகட்டும், தரமணி ஆகட்டும், எங்கே வரதா இருந்தாலும் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிங்க. இப்போ நான் சென்னை பீச் வந்து ரீச் பண்ணிட்டேன். நான் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து பீச் வரைக்கும் தான் வந்தேன். ஆனால் பீச்சிலேருந்து கும்மிடிப்பூண்டி போகிற ட்ரெயின் 2:30க்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2:30க்கு நான் வரலன்னா என்ன பண்ணுறது கேட்கக்கூடாது, அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. எவ்வளவுதான் தீய செயல்களை செய்பவனாக இருந்தாலும் அவன் மற்றவர்களை பற்றி தவறாக பேச மாட்டான் என்று மற்றவர்கள் கூறுவது இனிமை பயப்பதாகும். பெபிள்ஸ் தமிழ்.